பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சர் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையான சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சத்தியம் என்ற பதம் வேதத்தில் எங்கெல்லாம் வருகிறது என்பதில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது என்று சங்கீதம் 33:4 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய செய்கை உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தாவை அனுகிரக காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். தேவனை உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்திருளும் என்று சங்கீதம் 69:13 கூறப்பட்டுள்ளது. அனுகிரக காலத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, உம்முடைய வேதம் சத்தியம் என்று சங்கீதம் 119:43 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வேதம் அது சத்தியமாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். பெரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று சங்கீதம் 12:19 கூறப்பட்டுள்ளது. சத்திய உதடு கர்த்தருடைய வார்த்தை, சத்திய உதடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற சத்திய உதடும் கர்த்தருடைய வார்த்தையை செய்கிற சத்திய உதடும் என்றும் நிலைத்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்று எரேமியா 5:3 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை நோக்குகிறது என்று எரேமியா 5:3 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் உண்மையாக இருக்க பிரயாசப்படும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாக்கிய கர்த்தாவே, உடைய சமத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக அனையோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தெய்வனாகிய கர்த்தர், நீர் சத்தியமாக இருக்கிறீர் சுவாமி. நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. உண்மையில் பிசகாமல் இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சத்திய உதடு என்று நிலைத்திருக்கும் என்று சொன்னீரே சுவாமி. அப்போ உம்மை பற்றி அறிவிக்கிற நாங்கள் சத்தியம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.